الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين وعلى من تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد. அளவற்றல்லாலும் நிகழ்ச்சி அன்புரியமாகிய அல்லாஹ்வின் திருநாமத்தில் ஆரம்பம் செய்கின்றேன். ஸலவாத்தும் ஸலாமும் பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சஹாபாக்கள் மீதும் தாபிஈன்கள், தபீஇன்கள், அஇம்மாக்கள், முஹத்திஸீன்கள் மற்றும் எங்கள் அனைவரும் நிறுவனத்துமாக. கணித்துக்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் அவன் நம் மீது பொழிந்து கொண்டிருக்கக்கூடிய அருளை கொண்டு இந்த ரமதானுடைய மாதத்தை இந்த இக்கட்டான நிலையிலும் அவனையே வணங்கி வருகின்றோம். அவரிடமே உதவி தேடுகின்றோம். அவருடைய பொருத்தத்தை பெறுவதற்காகவும் மற்றும் சொர்க்கத்தை அடைவதற்காகவும் நாம் நம்முடைய முயற்சிகளை நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். ஆக நாம் செய்யக்கூடிய இந்த அமலுக்கும் ஏனைய எல்லா அமல்களுக்கும் அல்லாஹு தஆலா ஈருலகிலும் சிறந்த கூலியை நமக்கு கொடுத்தருள்வானாக. அல்லாஹு தஆலா முஃமின்களுக்காக தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய அந்த சொர்க்கவாசிகளாக அல்லாஹ் நம்மை ஆக்கியருள்வானாக. கணித்துக்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய மூன்றாவது அமர்வு சுவனத்தின் வர்ணனை, சொர்க்கத்தின் வர்ணனைகளை பற்றி நாம் பார்க்க இருக்கின்றோம். சொர்க்கத்தின் தன்மைகளை பற்றி நாம் பார்க்க இருக்கின்றோம். அன்புக்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, நாம் இந்த உலகத்தில் வாழ்கின்றோம். இந்த உலகத்தில் அல்லாஹ் மீது ஈமான் கொண்டு வாழக்கூடிய இந்த வாழ்க்கையுடைய நம்முடைய நோக்கமே நாம் வெற்றி அடைய வேண்டும். நாம் இந்த உலகத்தில் நாம் வெற்றி அடைவதற்காக தான் நாம் இங்கு இந்த உலகத்தில் அல்லாஹ்வை வணங்கிய வண்ணமாக, துதித்த வண்ணமாக, அவனுடைய கட்டளையை பூர்த்தி செய்த வண்ணமாக நாம் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்கின்றோம். ஆக வெற்றி பெறக்கூடியவர் யார் என்று பார்க்கும் பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வெற்றி பெறக்கூடியவர்களை பற்றி சொல்லும் பொழுது தன்னுடைய திருமுறையில் கூறுகின்றான், ஃபமன் ஸுஹ்ஸிஹ அனின் நார் வ உத்கிலல் ஜன்னத ஃபகத் ஃபாஸ். யார் நரகத்திலிருந்து பாதுகாக்கப்படுவாரோ, யார் நரகத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டாரோ மற்றும் சொர்க்கத்தில் நுழைந்தார்களோ அவர் வெற்றி அடைந்து விட்டார். ஃபகத் ஃபாஸ், அவர் மகத்தான வெற்றியை அவர் பெற்றுவிட்டார் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகின்றார். ஆக அல்லாஹ்வின் அடியார்களே, நம்முடைய வாழ்க்கையில் மகத்தான வெற்றி என்பதே சொர்க்கத்தை பெற வேண்டும், நரகத்திலிருந்து விடுதலை கிடைக்க வேண்டும். இந்த வெற்றியை நாம் நம்முடைய வாழ்க்கையில் பெறாவிட்டால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இப்படிப்பட்ட நிலையிலிருந்து எவ்வளவு மகத்தான இந்த உலகத்தில் வெற்றிகளை நாம் பார்த்தாலும் சரி, எவ்வளவு சிறப்பு விஷயங்களை நாம் பார்த்தாலும் சரி, அந்த மனிதன் அவன் கை சேதம் பட்டவன் தான் இருப்பான். எவன் சொர்க்கத்தை விட்டுவிட்டு சொர்க்கத்துடைய அந்த வெற்றியை அவன் புறக்கணித்து விட்டானோ அவனுக்கு இந்த உலகத்தில் எங்கு அவனுக்கு வெற்றி கிடைத்தாலும் சரி அது அவனுக்கு தோல்விதான் இருக்கும். ஆக அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையின் மிக முக்கியமான நோக்கமே நரகத்திலிருந்து நாம் பாதுகாக்கப்பட வேண்டும், சொர்க்கத்தில் நாம் செல்ல வேண்டும், சொர்க்கவாசிகளாக நாம் ஆக வேண்டும் என்பதற்காக தான் நாம் வாழ்கின்றோம். இந்த உலகத்தில் நாம் வரக்கூடிய சிரமம், சச்சரவு, பிரச்சனை, இது அனைத்துமே, துன்பம், துயரம் அனைத்துமே நாம் தாங்கிக் கொண்டு அல்லாஹுக்காக அதற்குரிய கூலியை நாம் அல்லாஹ்விடம் நாம் தேடுகின்றோம். அந்த அடிப்படையில் இன்று நாம் இன்ஷா அல்லாஹ் சொர்க்கத்துடைய வர்ணனைகளை பற்றி நாம் பார்க்கலாம். ஷேக் உதைமீன் ரஹிமஹுல்லாஹ் தன்னுடைய புத்தகம் மஜாலிசு ஷஹ்ரி ரமதான் என்ற புத்தகத்தில் இந்த தலைப்பை கூறியிருக்கின்றார்கள். இந்த தலைப்பின் கீழ் ஷேக் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் எண்ணற்ற ஆயத்துகளும் அஹதீஸ்களும் இங்கு பதிவு செய்திருக்கின்றார்கள். அல்லாஹ்வின் அடியார்களே, கண்டிப்பாக சொர்க்கம் என்பது அல்லாஹு தஆலாவால் ஏற்படுத்தப்பட்ட தன்னுடைய உண்மையான அடியார்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பரிசாக இருக்கின்றது, ஒரு நிரந்தரமான ஒரு வீடாக இருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, சொர்க்கம் என்பது சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் அல்லாஹு தஆலாவால் ஏற்படுத்தப்பட்ட, படைக்கப்பட்ட அனைத்து நிஅமத்துகளையும் அருட்கொடையும் கொண்ட ஒரு
வாழ்க்கை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதை தன்னுடைய உண்மையான முஃமின்களுக்கு பரிசாக அளிக்கக்கூடியவனாக இருக்கின்றான். நம்முடைய இந்த அன்புக்குரியவர்களே, சொர்க்கத்தை பற்றி நாம் பேச வேண்டும் என்றால், நாம் எழுத வேண்டும் என்றால் நம்முடைய நாவு நின்றுவிடும், நம்முடைய பேனாக்களுடைய பேனாவுடைய மைகள் முடிந்துவிடும். ஆனால் சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் படைத்த அந்த சொர்க்கத்தை வர்ணனைப்பது என்பது, அதனுடைய வர்ணனைகள் என்பது சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு தஆலாவே தன்னுடைய திருமறையில் அதை பற்றி வர்ணித்திருக்கின்றான். அதை நாம் சுருக்கமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், ஹதீஸுல் குத்ஸியில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய ஹதீஸை நாம் நினைவு கொள்ள வேண்டும். அல்லாஹு கூறினான், அஅதத்து லிஇபாதி, என்னுடைய அடியார்களுக்கு நான் படைத்திருக்கின்றேன், மா லா ஐனுன் ரஅத் வலா உதுனுன் சமிஅத் வலா கதர கல்பி பஷர், அவ் கமா قال அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம், நான் என்னுடைய அடியார்களுக்கு, முஃமின்களாக இருக்கக்கூடிய இறைச்சமுள்ள அடியார்களுக்கு நான் ஒரு விஷயத்தை படைத்திருக்கின்றேன். அதை அவர்கள் எந்த ஒரு கண்களும் பார்த்ததும் கிடையாது, எந்த ஒரு காதும் அதை பற்றி கேட்டதும் கிடையாது, எந்த ஒரு மனிதனுடைய உள்ளத்திலும் அதை பற்றி கற்பனையும் ஏற்பட்டது கிடையாது என்று ரப்புல் ஆலமீன் கூறுகின்றான். சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு மகத்தான ஒரு சொர்க்கமாக இருக்கும் என்று நாம் நினைத்துக் கொள்ளலாம். அதே போல இந்த சொர்க்கத்தை பற்றி நாம் சுருக்கமாக இதனுடைய மகிமையும் இதனுடைய சிறப்புகளை பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், சுப்ஹானல்லாஹ், ஹதீஸுல் குத்ஸி என்ற பாடத்தில் நாம் பார்த்தோம். புகாரி மற்றும் முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், கடைசி மனிதன் நரகத்திலிருந்து வெளியேற்றப்பட்டு சொர்க்கத்தில் செல்லக்கூடியவனுக்கு, சொர்க்கத்தில் அவன் புகச் செய்யக்கூடியவனுடைய நிலைமை எப்படி என்றால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுக்கு கொடுக்கக்கூடிய சன்மானம், அவனுக்கு கொடுக்கக்கூடிய கண்ணியம், அவனுக்கு கொடுக்கக்கூடிய பரிசு, சுப்ஹானல்லாஹ், இந்த பிரபஞ்சத்தை விட 10 மடங்கு விசாலமான சொர்க்கத்தை அல்லாஹு தஆலா கொடுக்கின்றான் என்றால், அது சுப்ஹானல்லாஹ், அது ஒரு அற்பமான ஒரு விஷயம். இது சொர்க்கவாசிகளுக்கு நாம் பார்க்கும் பொழுது கடைசியாக செல்லக்கூடியவனுடைய மனிதனுடைய அவனுக்கு கொடுக்கப்படக்கூடிய சிறப்பை இவ்வளவு என்றால், சுப்ஹானல்லாஹ், கேள்வி கணக்கில்லாமல், தண்டனை இல்லாமல் சொர்க்கத்தில் செல்லக்கூடியவர்களுக்கு அல்லாஹு தஆலா எவ்வளவு கண்ணியத்தை கொடுத்திருப்பான், எவ்வளவு மகத்தான பரிசுகளை வைத்திருப்பான் என்று நாம் உணர்ந்து கொள்ளலாம். வாருங்கள் அன்புக்குரிய, அல்லாஹு தஆலா தன்னுடைய திருமறையில் இந்த சொர்க்கத்தை பற்றி வர்ணிக்கும் பொழுது சில விஷயங்கள் அல்லாஹு தஆலா குறிப்பிடுகின்றான். அதில் சூரத்துல் முஹம்மதுடைய 15வது ஆயத்தில் பார்க்கும்போது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகின்றான், மஸலுல் ஜன்னத்தில் லத்தி உஈதல் முத்தகூன் ஃபீஹா அன்ஹாரு மின் மாஇன் கைரி ஆசின் وأنهار من لبن لم يتغير طعمه وأنهار من خمر لذة للشاربين وأنهار من عسل مصفى ولهم فيها من كل الثمرات ومغفرة من ربهم. மேலும் அல்லாஹ் கூறுகிறான், பயபக்தியுள்ளவர்களுக்கு வாக்களிக்கப்பட்டுள்ள அந்த சுவனத்தின் உன்னதத்தன்மையை என்னவெனில், அதில் தூய்மையான நீராறுகளும் சிறிதும் சுவை குன்றாத பாலாறுகளும், குடிப்பவர்களுக்கு சுவையூட்டும் மது ஆறுகளும், சுத்தமான தேனாறுகளும் ஓடிக்கொண்டிருக்கும். மேலும் அங்கே அவர்களுக்கு எல்லாவிதமான கனிகளும் இருக்கும். அவர்களின் இறைவனின் இருந்து மன்னிப்பும் கிடைக்கும். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு தஆலா சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தை அல்லாஹு தஆலா முஃமின்களுக்கு கொடுத்து அல்லாஹுடைய மன்னிப்பும் அங்கு இருக்கின்றது என்று ரப்புல் ஆலமீன் அங்கு கூறுகின்றார். அதே போல சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு தஆலா தன்னுடைய திருமறையில் சொல்லும் பொழுது, சுவனத்தின் நிழல் அவர்கள் மீது தாழ்ந்திருக்கும், மேலும் அதன் கனிகள் எப்பொழுதும் அவர்கள் அருகில் இருக்கும். வெள்ளி பாத்திரங்களும் கண்ணாடி கோலைகளிலும் அவர்கள் முன்னிலையில் சுற்றி வருமாறு செய்யப்பட்டிருக்கும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதை வர்ணிக்கின்றான். சுப்ஹானல்லாஹ், சற்று சிந்தித்து பாருங்கள் அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தில் எதை ஹராமாக்கினானோ, அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் எதை ஹராமாக்கினானோ, எதை தடுத்தானோ, அதை எந்த ஒரு மனிதன் தடுத்து கொண்டானோ, ஹராமாக்கிய விஷயத்தில் இருந்து விலகி கொண்டானோ, ரப்புல் ஆலமீன் அந்த சொர்க்கத்தில் அவனுக்கு அதை கொண்டு அல்லாஹு தஆலா கொடுக்க இருக்கின்றான். மதுவை பார்க்கும் பொழுது, எந்த மனிதன் இந்த உலகத்தில் மதுவை கொண்டு அவன் மதுவிலிருந்து விலகி கொண்டானோ, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுக்கு மது ஆறுகளை கொண்டு அல்லாஹு தஆலா அவனுக்கு
அந்த மதுவை கொடுக்கக்கூடியவனாக இருக்கின்றான். அதில் அந்த மதுவில் எந்த ஒரு போதையோ அல்லது எந்த ஒரு தவறான ஒரு விஷயமோ ஏற்படாது. சுப்ஹானல்லாஹ். எதுவரை என்றால் இந்த உலகத்தில் ஒரு மனிதன் மதுவை அருந்திவிட்டு அவன் சொர்க்கத்திற்கு சென்றாலும் சரி, மது இந்த உலகத்தில் அவன் அருந்தியதனால் மறுமையில் அவனுக்கு சொர்க்கத்தில் அவனுக்கு மது அருந்தக்கூடிய அந்த வாய்ப்பு கிடைக்காது. சுப்ஹானல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ். அதே போல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆண்களுக்கு தங்கத்தை அல்லாஹு தஆலா ஹராமாக்கினான். மறுமையில் அல்லாஹு தஆலா தங்க காப்பை அல்லாஹு தஆலா அணிவிப்பான் அந்த அடியார்களுக்கு, முஃமின்களுக்கு. அல்லாஹு தஆலா ஆண்களுக்கு பட்டாடைகளையும் பட்டையும் பயன்படுத்துவதை ஹராமாக்கினான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பட்டாடைகளை கொண்டே அங்கு அல்லாஹு தஆலா அவர்களை கண்ணியப்படுத்துவான். சுப்ஹானல்லாஹ். அது மட்டுமல்ல, அல்லாஹு தஆலா அங்கு ஆண்களுக்கு அல்லாஹு தஆலா நன்னடத்தை கொண்ட மற்றும் பேரளவும் கொண்ட மனைவிகளை அல்லாஹு தஆலா கொடுப்பான். சுப்ஹானல்லாஹ். ஹூருல் ஈனை அல்லாஹு தஆலா கொடுப்பான். இது அனைத்தையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய உண்மையான முஃமின்களுக்கு அல்லாஹு தஆலா கொடுக்கக்கூடியவனாக இருக்கின்றான். அதே போல சுப்ஹானல்லாஹ், எவர்கள் இறை நம்பிக்கை கொண்டு நற்செயல்களை புரிந்தார்களோ அவர்களுக்கு கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும் சுவனங்களில் அல்லாஹ் நுழைவிப்பான். அங்கு அவர்களுக்கு தங்க காப்புகளும் முத்துக்களும் அணிவிக்கப்படும். பட்டு அங்கு அவர்களின் ஆடையாகவே இருக்கும் என்று ரப்புல் ஆலமீன் கூறுகின்றான். அது மட்டுமல்ல, மென்மையான மற்றும் கனமான பச்சை நிற பட்டுகளையும் அவர்களின் மீது இருக்கும். மேலும் அவர்களுக்கு வெள்ளி காப்புகளும் அணிவிக்கப்படும். அவர்களின் அதிபதி அவர்களுக்கு தூய்மை மிக்க பானத்தை புகட்டுவான். சுப்ஹானல்லாஹ். தூய்மை மிக்க அல்லாஹு தஆலா குடிபானத்தை அவர்களுக்கு புகட்டுவான். அதை போல சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு தஆலா தன்னுடைய திருமறையில் சொல்லும் பொழுது இந்த சொர்க்கத்தை பற்றி, இந்த அருட்கொடைகளுக்கு மத்தியில் நானும் விழிகளை கொண்ட பெண்களும் இருப்பார்கள். இந்த சுவனவாசிகளுக்கு முன்னர் எந்த மனிதனும் எந்த ஜின்களும் அவர்களை தொட்டு கூட பார்த்து இருக்க மாட்டார்கள். உங்கள் இறைவனின் எந்தெந்த வெகுமதிகளை பொய் என்பீர்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்கின்றார். அதே போல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த சொர்க்கத்தில் மிக அழகிய நன்மை என்பது சுவனமாக இருக்கின்றது. ஏனெனில் அதைவிட அழகிய இல்லம் வேறென்றும் இல்லை. அன்புக்குரியவர்களே, அதிகப்படியான அருள் என்பது அல்லாஹ்வின் திருமுகத்தை தரிசிப்பதுதான். அந்த நாட்களில் சொர்க்கத்தில் அல்லாஹு தஆலா கொடுக்கக்கூடிய நிஅமத்துகளில் மகத்தான ஒன்று அல்லாஹு தஆலாவுடைய அந்த திருமுகத்தை தரிசிப்பதுதான், திருமுகத்தை பார்ப்பதுதான். சுப்ஹானல்லாஹ். அதே போல அந்த சொர்க்கத்தில் நாம் பார்க்கும் பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொர்க்கவாசிகள் அனைவர்களையும் சுப்ஹானல்லாஹ் ஒரே வயதுடன் அல்லாஹு தஆலா வைப்பான். வாலிப வயது 33 வாலிப வயதில் அல்லாஹு தஆலா அனைவர்களையும் வைப்பான். அதே போல நம்முடைய தந்தையாக இருக்கக்கூடிய ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய எவ்வளவு உயரம் இருக்குமோ அதே அளவில் அல்லாஹு தஆலா வைப்பான் என்று சஹீஹ் முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது. 60 அடி நீளத்தில் உயரத்தில் மக்கள் சோனவாசிகள் இருப்பார்கள் என்று முஸ்லிமுடைய ஹதீஸில் வருகின்றது. அதே போல அல்லாஹு தஆலா அந்த சொர்க்கத்தில் இந்த உலகத்தில் இருந்த கசடுத்தன்மை, பொறாமை மற்றும் ஏசக்கூடிய விஷயங்கள், மனிதனுக்கு மனதை புண்படுத்தக்கூடிய விஷயங்கள் எதுவுமே இருக்காது. அல்லாஹு தஆலா அந்த சொர்க்கத்தில் கசடத்தன்மையும் மன உளைச்சலில் அல்லாஹு தஆலா முழுமையாக அதை அகற்றிவிடுவான். அங்கு அவர்களுடைய வார்த்தைகளே சுப்ஹானல்லாஹ், எப்படி என்றால் அவர்களுடைய அனைவருடைய வார்த்தை அல்லாஹை தஸ்பீஹ் செய்த வண்ணமும் அல்லாஹை தக்பீர் செய்த வண்ணமும் அல்லாஹை புகழ்ந்த வண்ணமும் இருப்பார்கள். சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ் 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 என்று அவர்கள் கூறுவார்கள். மற்றும் சொர்க்கவாசிகளுக்கு அமைதியையும் சலாமையும் அவர்களுக்கு சொல்லப்படும். சலாமு அலைக்கும் திபுத்தும் ஃபதுஹுலுஹா ஹாலிதீன் என்று கூறப்படும். நீங்கள் உங்களுடைய உலகத்தில் உலக வாழ்க்கையில் நீங்கள் உங்களை தூய்மைப்படுத்திக் கொண்டீர்கள். அல்லாஹு தஆலா அப்படி தூய்மைப்படுத்தியவர்களுக்கு இந்த தூய்மையான சொர்க்கத்தை கொடுக்கின்றான், நீங்கள் நுழைந்து செல்லுங்கள் என்று வானவர்கள் சுப்ஹானல்லாஹ் அந்த முஃமின்களுக்கு கூறுவார்கள். எப்படிப்பட்ட ஒரு பாக்கியவர்களாக இருப்பார்கள் அந்த முஃமின்கள். அதே போல அல்லாஹு தஆலா இந்த சொர்க்கத்தில் கோட்டைகளையும் மாளிகையும் அல்லாஹு தஆலா படைப்பான். யாரு சுப்ஹானல்லாஹ், நிறைய மாளிகைகளும் நிறைய கோட்டைகளும் அல்லாஹு தஆலா இந்த
சுவனத்திலும் இந்த சொர்க்கத்திலும் அல்லாஹு தஆலா கொடுக்கக்கூடியவனாக இருக்கின்றான். அதில் எவர் ஒருவர் சுப்ஹானல்லாஹ் ஒரு நாளில் காலையிலும் மாலையிலும் 12 ரக்காத்து சுன்னத்து முஅக்கதாவை சுன்னத்துகளை அவர்கள் பின்பற்றுகின்றார்களோ, முன்பின் சுன்னத்துகளை அவர்கள் பேணுதலாக அவர்கள் தொழுகின்றார்களோ, அல்லாஹு தஆலா அவர்களுக்கு மாளிகையை கட்டுகின்றான். அல்லாஹு தஆலா அவர்களுக்கு சிறந்த மாளிகையை சொர்க்கத்தில் கொடுக்கின்றான். அதே போல எவர் இந்த உலகத்தில் மஸ்ஜிதையும் அல்லாஹுடைய ஆலயத்தையும் கட்டினார்களோ, அல்லாஹுடைய ஆலயத்திற்கும் அல்லாஹுடைய மஸ்ஜிதிற்கும் கட்டுவதற்காக மற்றும் அதை பராமரிப்பதற்காக உதவி செய்கின்றார்களோ, அல்லாஹு தஆலா அவர்களுக்கு மறுமையில் அல்லாஹு தஆலா சொர்க்கத்தில் அவர்களுக்கு மாளிகை கட்டுகின்றான். மன் பனா லில்லாஹி மஸ்ஜிதன் பனல்லாஹு பைத்தன் ஃபில் ஜன்னah. யார் இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய ஆலயத்தை கட்டுகின்றார்களோ, அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாட்டிற்காக மஸ்ஜிதுகளை கட்டுகின்றார்களோ, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு மறுமையில் சுப்ஹானல்லாஹ் சொர்க்கத்தில் அவர்களுக்கு மாளிகை கட்டுகின்றான் என்று வாக்குறுதி கூறுகின்றான். அதே போல சிலருக்கு ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு அழகிய மாளிகையை கொடுப்பான். உமர் ரலியல்லாஹுடைய சம்பவத்தை நாம் அறிவோம். ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு சொர்க்கத்தை பார்ப்பதற்கு வாய்ப்பு கொடுக்கப்படும் பொழுது அவர்கள் ஒரு மாளிகையை பார்க்கின்றார்கள். மிகவும் பிரகாசித்து நிலைமையில் இருக்கின்றது, அழகான நிலையில் இருக்கின்றது. அந்த நேரத்தில் கேட்கின்றார்கள், இது யாருடைய மாளிகை என்று சொல்லும் பொழுது இது உமர் இப்னு கத்தாபுடைய மாளிகை என்று கூறப்படுகின்றது. அங்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செல்ல விரும்புகின்றார்கள். அங்கு ஒரு பெண்ணை பார்க்கின்றார்கள். இந்த பெண் யார் என்று சொல்லும் பொழுது இது உமர் ரலியல்லாஹுடைய மனைவி என்று சொல்லும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கு அந்த மாளிகை செல்வதிலிருந்து தன்னை தடுத்துக் கொள்கின்றார்கள். பிறகு உமரிடம் கூறுகின்றார்கள், உமரே, நான் அந்த மாளிகைக்குள் செல்ல விரும்பினேன், அதை பார்ப்பதற்காக விரும்பினேன். ஆனால் உன்னுடைய ரோஷத்தை நான் நினைவு கொண்டு நான் விலகிவிட்டேன் என்று கூறும் பொழுது, யா ரப்பி சுப்ஹானல்லாஹ், யா நபி, அல்லாஹ்வுடைய தூதரே, உங்கள் மீது நான் எப்படி கோபம் கொள்வேன் என்று அவர்கள் கூறினார்கள். அது அல்லாஹு தஆலா தன்னுடைய அடியார்களுக்கு எண்ணற்ற அருட்படைகளை இந்த சொர்க்கத்தில் வைத்திருக்கின்றான். சுப்ஹானல்லாஹ். அது மட்டுமல்ல, அந்த சொர்க்கத்தில் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய நன்மைகளை பார்க்கும் பொழுது அந்த சொர்க்கத்தில் 8 கதவுகள் உள்ளன. ஒவ்வொரு கதவுகளிலும் ஒவ்வொரு அமல் செய்யக்கூடியவர்களை அழைக்கப்படுவார்கள். அந்த கதவுகளில் ரையான் என்று சொல்லக்கூடிய நோன்பாளிகளுக்காக வைக்கப்பட்ட அந்த கதவுகளும் வாசல்களும் இருக்கும். அதில் நோன்பாளிகளை தவிர வேறு யாரும் பிரவேசிக்க மாட்டார்கள், உள்ளே செல்ல முடியாது. அதே போல தொழுகை யாருக்கு தொழுகையுடைய ஈடுபாடு இருக்கின்றதோ, தொழுகையில் அவர்களுக்கு மன ராஹத்தும் மன நிம்மதியும் கிடைக்கின்றதோ, அவர்களுக்கு தொழுகையுடைய வாசலுக்கு அவர்களுக்கு அழைக்கப்படும். அதே போல சதகா தானம் தரும் செய்யக்கூடியவர்கள், அதிகமாக செய்யக்கூடியவர்களுக்கு அல்லாஹு தஆலா ஸவாபு சதகாத்திலிருந்து வானவர்கள் அதை அழைப்பார்கள். இப்படி என்று 8 கதவுகள் இருக்கும். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹு தஆலா முஃமின்களுக்கு இந்த வாசலை கொண்டு சொர்க்கத்தில் நுழைவதற்காக அல்லாஹு தஆலா அனுமதிப்பான். அது மட்டுமல்ல, இந்த சொர்க்கத்துடைய வர்ணனை பார்க்கும் பொழுது தப்ரானியில் வரக்கூடிய ஹதீஸில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், சின்னமாக சுவனத்தில் உயரமான பால்கனிகள் உள்ளன. அவற்றின் வெளிப்பகுதியை உட்புறத்தில் இருந்து காணலாம், உள்நிலையை வெளிப்புறத்தில் இருந்து காணலாம். யார் ஏழைக்கு உணவளித்தார்களோ, நோன்பை நிரந்தரமாக கடைபிடித்தார்களோ, இரவில் மக்கள் அனைவரும் தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது தொழுதார்களோ, அவர்களுக்கு அல்லாஹ் இவற்றை தயார் செய்து வைத்துள்ளான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்கின்ற ஹதீஸ் தப்ரானில் வரக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது. அது மட்டுமல்ல, சுப்ஹானல்லாஹ், அந்த சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய உண்ணக்கூடிய உணவுகளும் அங்கு குடிக்கக்கூடிய குடிபானங்களும் சுப்ஹானல்லாஹ், அங்கு அனைத்துமே வியர்வையை கொண்டும் அல்லாஹு தஆலா அதை அழித்து விடுவான். அவர்களுக்கு மலஜலம் கழிக்கக்கூடிய எச்சில் உப்பக்கூடிய விஷயங்கள் எதுவுமே அங்கு அவர்களுக்கு தேவைப்படாது. சுப்ஹானல்லாஹ். அவர்கள் அனைவருமே தன்னுடைய இச்சைக்காக தான் உண்ணுவார்கள், தன்னுடைய இச்சைக்காக தான் அவர்கள், தன்னுடைய ஆசைக்காக தான் அவர்கள் உண்ணுவார்கள். தாகம் பசி என்பதே கிடையாது அன்புக்குரியவர்களே அந்த சொர்க்கத்தில். அதே போல ஒட்டுமொத்த மனிதர்களும் ஓர் இதயமுடையவர்கள் போல் இருப்பார்கள். எந்த ஒரு கசடுத்தன்மையும் இருக்காது, எந்த ஒரு விரோதத்துவமும் இருக்காது. ஒட்டுமொத்த மனிதர்களும் ஓர் இதயமுடையவர்கள் போலவே இருப்பார்கள். காலையிலும் மாலையிலும் தங்கள் இரட்சகனை துதித்துக் கொண்டிருப்பார்கள் அவர்கள்.
அதை போல முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், சுவனவாசிகள் சுவனத்தில் உண்பார்கள், பருகுவார்கள், ஆனால் எச்சில் துப்ப மாட்டார்கள், மலஜலம் கழிக்க மாட்டார்கள், மூக்கு சிந்த மாட்டார்கள். தோழர்கள் கேட்டார்கள், அப்படியானால் உணவின் நிலை என்ன அதற்கு நபியர் அவர்களே என்று சொல்லும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், ஒரு ஏப்பம் வரும், வேர்வை வெளிப்படும், அவ்வளவுதான். அந்த வேர்வை கஸ்தூரி மனம் கமலும், மூச்சு விடுவது போன்று அல்லாஹ்வை துதிப்பதற்கும் புகழ்வதற்கும் அவர்கள் உள்ளித்திப்பு ஆக்கப்பட்டுள்ளோம். சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு நாம் மூச்சை விடுகின்றோமோ அவர்கள் சுப்ஹானல்லாஹ் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் துதிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள், தஸ்பீஹ் செய்யக்கூடியவர்கள் இருப்பார்கள். நாம் ஒரு மூச்சை நாம் விடுகின்றோம் என்றால் அதே போலதான் அவர்கள் தஸ்பீஹ் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள், அல்லாஹ்வை புகழக்கூடியவர்களாக இருப்பார்கள். அல்லாஹு தஆலா அப்படிப்பட்ட ஒரு உலகத்தை, அப்படிப்பட்ட ஒரு சொர்க்கத்தை அல்லாஹு தஆலா முஃமின்களுக்கு அல்லாஹு தஆலா கொடுக்கக்கூடியவனாக இருக்கின்றான். இது சுப்ஹானல்லாஹ், இந்த வர்ணனைப்பும் இந்த விஷயங்களை நாம எவ்வளவு நாம் பார்த்தாலும் எவ்வளவு நாம் படித்தாலும் அன்புக்குறர்களே, இதில் உண்மையான நிலை என்பது அல்லாஹ் மட்டும் தான் அறியக்கூடியவனாக இருக்கின்றான். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு தஆலா நமக்கு இந்த சொர்க்கத்தில் செல்லக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு கொடுத்தருள்வானாக. அதே போல இந்த சொர்க்கத்தை பற்றி சொல்லும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஹதீஸ்களில் வருகின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், இந்த சொர்க்கத்தில் மகத்தான நியமத்துகளில் 2, ஒன்று அல்லாஹ்வுடைய பொருத்தம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொர்க்கவாசிகள் சொர்க்கத்தில் சென்ற பிறகு அவர்கள் சொர்க்கத்தில் அதில் இருக்கக்கூடிய இன்பத்தையும் அதில் இருக்கக்கூடிய நியமத்துகளிலும் அவர்கள் முழுமையாக அதை பயன்படுத்திக் கொண்டிருக்கும் பொழுது, சந்தோஷத்தில் இருக்கும் பொழுது ரப்புல் ஆலமீன் கேட்பான், என்னுடைய அடியார்களே உங்களுக்கு போதுமானதா, உங்களுக்கு இது போதுமானதா, அல்லது இதைவிட உங்களுக்கு இன்னும் பெரிதான ஒரு விஷயம் கொடுக்கட்டா என்று ரப்புல் ஆலமீன் கேட்பான். அங்கு அந்த நேரத்தில் அந்த முஃமின்கள் கூறுவார்கள், ரப்புல் ஆலமீனே, நீ எங்களை சுவனவாசிகளாக எங்களை ஆக்கினாய், சுப்ஹானல்லாஹ், நரகத்திலிருந்து எங்களை நீ பாதுகாத்தாய், இதைவிட பெரிதாக என்னவாக இருக்கும் என்று அவர்கள் கூறுவார்கள். அதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு தஆலா அவர்களை பொருந்திக் கொண்டான் என்று கூறுவார்கள். அல்லாஹு தஆலா கூறுவான், நான் உங்களை கொண்டு பொருந்திக் கொண்டேன், இதற்கு பிறகு நான் உங்கள் மீது கோபம் கொள்ள மாட்டேன் என்று ரப்புல் ஆலமீன் அவருடைய பொருத்தத்தை முஃமின்களுக்கு கொடுப்பான். சுப்ஹானல்லாஹ், எப்படிப்பட்ட ஒரு பாக்கியவர்களாக இருப்பார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய பொருத்தம் கிடைக்கின்றது. அல்லாஹ் அதற்கு பிறகு அவன் கோபித்துக் கொள்ள மாட்டான், அவன் எப்பொழுதுமே அவர்களை கொண்டு பொருந்திக் கொள்வான் என்றால் சுப்ஹானல்லாஹ், எப்படிப்பட்ட ஒரு நன்மையாக இருக்கும். இரண்டாவது நிஅமத்து மகத்தானது, அது சுப்ஹானல்லாஹ் அல்லாஹ்வுடைய அந்த திருமுகத்தை தரிசிப்பது. சுப்ஹானல்லாஹ், முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், சுவனவாசிகள் நிச்சயமாக அல்லாஹ்விடத்தில் உங்களுக்கென ஒரு வாக்குறுதி உள்ளது, அதை உங்களுக்கு நிறைவேற்றி தர அல்லாஹ் விரும்புகிறான். அதற்கு அவர்கள் சொல்வார்கள், என்ன அது? அவன் எங்களின் இடத்தை, எங்களுடைய எடைத்தட்டுகளை கனப்படுத்தவில்லையா? மேலும் எங்கள் முகங்களை வெண்மையாக்கவில்லையா? மேலும் அவன் எங்களை சுவனத்தில் பிரவேசிக்க செய்து நரகத்தை விட்டும் எங்களை தூரமாக்கவில்லையா என்று சொல்லும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அப்போது அவர்களுக்கு திரை விலக்கப்படும், அவர்கள் முன்னால் திரை விலக்கப்படும், இறைவனை அவர்கள் காண்பார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை பார்க்கக்கூடிய அந்த பாக்கியம் அவர்களுக்கு கிடைக்கும். அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் இந்த பாக்கியத்தை கொடுப்பானாக. சுப்ஹானல்லாஹ், எந்த ரப்பை நாம் பார்க்காமல் இந்த உலகத்தில் வணங்கிக் கொண்டிருக்கின்றோமோ, அஞ்சிக் கொண்டிருக்கின்றோமோ, அவரிடையே சார்ந்து கொண்டிருக்கின்றோமோ, அவரிடையே நாம் முறையிட்டுக் கொண்டிருக்கின்றோமோ, அந்த ரப்பை பார்க்கக்கூடிய பாக்கியம் உலகத்தில் இந்த சொர்க்கத்தில் மகத்தான ஒரு பாக்கியமாக இருக்கும். அங்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை அவர்கள் காண்பார்கள். அல்லாஹ் மீது சத்தியமாக அல்லாஹ்வை பார்க்கும் பாக்கியத்தை விட அதிகமான விருப்பமான அவர்களுக்கு மற்றும் அதிக குளிர்ச்சியான எதையும் அல்லாஹ் அவர்களுக்கு வழங்க இருக்க மாட்டான். இந்த ஹதீஸ் முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது. ஆக அன்புக்குரியவர்களே, சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய அந்த திருமுகத்தை பார்க்கக்கூடிய பாக்கியம் யாருக்கு கிடைக்கும்? உண்மையான இந்த உலகத்தில் வாழக்கூடியவர்கள். அல்லாஹ்வுடைய முகத்தை பார்ப்பதற்காக இந்த உலகத்தில் என்னென்ன தியாகங்களை செய்தார்களோ
அவர்களுக்கென மன இச்சை அவர்களுக்கென தூண்டும் பொழுது தவறான விஷயத்தை செய்வதிலிருந்து அல்லாஹுடைய முகத்தை நான் பார்க்க வேண்டும் என்ற அந்த ஆசை வரும் பொழுது கண்டிப்பாக இப்படிப்பட்ட ஆசையும் இப்படிப்பட்ட எண்ணத்தை அல்லாஹு தஆலா கண்டிப்பாக இதை பூர்த்தி செய்வான். அது மட்டுமல்ல, சுப்ஹானல்லாஹ், சொர்க்கத்தில் அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் இந்த குடும்பம், இந்த ஃபேமிலி மிகவும் அல்லாஹுடைய மார்க்கத்தில் உறுதியாக இருந்ததோ, அல்லாஹுடைய கட்டளையை ஒருவருக்கு ஒருவர் உபதேசம் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்களோ, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படிப்பட்ட ஃபேமிலியையும் அப்படிப்பட்ட குடும்பத்தையும் அல்லாஹு தஆலா ஒன்று திரட்டுவான் அங்கு அந்த சொர்க்கத்தில். பெற்றோர்கள் உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கும் பொழுது அவர்களுடைய குழந்தைகள் குறைந்த அந்தஸ்தில் இருந்தார்கள் என்றால், அல்லது குழந்தைகள் உயர்ந்த அந்தஸ்தில் இருந்து பெற்றோர்கள் தாழ்ந்த அந்தஸ்தில் இருக்கும் பொழுது அங்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீனிடம் துஆ கேட்பார்கள், யா அல்லாஹ் எங்களுடைய பெற்றோர்களை எங்களிடம் சேர்ப்பாயாக என்று கூறும் பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களை அனைவர்களையும் எப்படி இந்த உலகத்தில் ஒன்றுபட்டு அல்லாஹுடைய கட்டளை பூர்த்தி செய்வதில் ஒருவருக்கு ஒரு உதவியாக இருந்து இந்த தன்னுடைய குடும்பத்தை அவர்கள் வைத்தார்களோ, அதே போல அல்லாஹு தஆலா மறுமை அந்த சொர்க்கத்தில் அவர்களை ஒன்று சேர்ப்பான். அவர்கள் ஒன்று உட்கார்ந்து கொண்டு உலகத்தில் அவர்கள் செய்த விஷயத்தை பற்றி அவர்கள் நினைப்பார்கள். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹுடைய மிகப்பெரிய ஒரு கிருபை. அன்புக்குரியவர்களே, அல்லாஹு தஆலா இந்த சொர்க்கத்தில் நுழையக்கூடியவர்களை பற்றி சொல்லும் பொழுது மற்றும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஹதீஸ்களை நாம் பார்க்கும் பொழுது, சொர்க்கத்தில் நுழையக்கூடியவர்களில் 3 சாரார்கள் இருப்பார்கள். சொர்க்கத்தில் நுழையக்கூடியவர்களில் 3 சாரார்கள் இருப்பார்கள். ஒன்று, அல்லாஹு தஆலா உடைய நல்லடியார்கள், அல்லாஹுடைய இறைச்சமுள்ளவர்கள். அவர்கள் எந்த ஒரு கணக்கின்றி, எந்த ஒரு கேள்வியின்றி, எந்த ஒரு தண்டனையின்றி அவர்கள் சொர்க்கத்தில் நுழைவார்கள். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு தஆலா அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் கொடுத்தருள்வானாக. 70,000 மக்களில் இந்த உம்மத்தில் 70,000 பேர் அவர்கள் மறுமையில் சொர்க்கத்தில் அவர்களுக்கு எந்த ஒரு கேள்வியின்றி, அவர்களுக்கு எந்த ஒரு தண்டனையின்றி சொர்க்கத்தில் நுழைவார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். அவர்களுடைய தன்மை என்னவென்றால், அவர்கள் அல்லாஹ் மீது முழுமையாக நம்பிக்கை கொள்வார்கள், அல்லாஹ் மீதே தவக்குல் கொள்வார்கள். அவர்களுக்கு என்ன நேர்ந்தாலும் அல்லாஹ்விடமே முறையிடக்கூடியவர்களாக இருப்பார்கள், அவனையே சார்ந்து இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். இரண்டாவது, அவர்கள் மற்றவர்களிடம் நீங்கள் எனக்கு ஓதி பாருங்கள் என்று கூற மாட்டார்கள். பிறகு மூன்றாவது, சிகிச்சையில் சூடு வைக்கக்கூடிய சிகிச்சை அவர்கள் பயன்படுத்த மாட்டார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். இரண்டாவது சாரார் இந்த சொர்க்கத்தில் நுழையக்கூடியவர்கள், அவர்களுடைய குறைகள் இருக்கும், அவருடைய பாவங்கள் இருக்கும். ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களை தன்னுடைய அருளை கொண்டு, தன்னுடைய ரஹ்மத்தை கொண்டு அவர்களை மன்னித்து அவர்களுக்கு வெறும் அவருடைய கணக்கை தெரியப்படுத்திவிட்டு, அவர்களிடம் சில கேள்விகளை கேட்டுவிட்டு அல்லாஹ் தஆலா அவர்களை மன்னித்து விட்டு சொர்க்கத்தில் செல்லுங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு அனுமதி கொடுத்து விடுவான். மூன்றாவதாக இருக்கக்கூடிய சாரார் இந்த உலகத்தில் அதிக பாவங்களை செய்து அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு கேள்வி மேல் கேள்வி கேட்டு அவர்களை தண்டித்த பிறகு அவர்களுடைய செய்த பாவத்திற்குரிய தண்டனையெல்லாம் அனுபவித்த பிறகுதான் அவர்கள் சொர்க்கத்தில் நுழைவார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவர்களையும் முதல் சாராரில் அல்லாஹு தஆலா அனைவர்களையும் ஆக்குவானாக. அதே போல இந்த உம்மத்துடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தினர்களாக இருக்கக்கூடிய நமக்கு ஒரு சுப செய்தியும் நமக்கு ஒரு நன்மாரம் என்பது, இந்த சொர்க்கத்தில் அதிகப்படியான மக்கள் சொர்க்கவாசிகள் இந்த முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தினர்கள் தான் இருப்போம். எவ்வளவென்றால் 2/3 பங்கு சொர்க்கவாசிகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தினர்களாக இருப்பார்கள். சுப்ஹானல்லாஹ், 3/2 பங்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தினர்களாக இருப்பார்கள் என்றால் எப்படிப்பட்ட ஒரு பாக்கியவர்களாக இருப்போம். அல்லாஹு தஆலா நம்மை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தினர்களாக ஆக்கியிருக்கின்றான், அவர்களை பின்பற்றக்கூடியவர்களாக ஆக்கியிருக்கின்றான். அல்லாஹ் நமக்கு இதில் நிலையாக வைப்பானாக. அதை சுப்ஹானல்லாஹ், அன்புக்குரியவர்களே, சொர்க்கத்தை பற்றிய அவருடைய சொர்க்கத்துடைய வர்ணனைகளையும் சொர்க்கத்துடைய தன்மைகளை பற்றி நாம் பார்க்க வேண்டும் என்றால், அதில் இருக்கக்கூடிய நிஅமத்துகளை பார்க்க வேண்டும் என்றால், நம்மிடம் இருக்கக்கூடிய தர்ஜுமா குர்ஆனை எடுத்து சூரத்துர் ரஹ்மானை நாம் முதலிருந்து கடைசி வரை நாம் படித்தோம் என்றால் கண்டிப்பாக அல்லாஹு தஆலா அதில் இந்த சொர்க்கத்தை பற்றி முழுமையாக வர்ணித்திருக்கின்றான். அதே போல சூரத்துத் தஹரிலும் அல்லாஹு தஆலா இந்த சொர்க்கத்துடைய நிஅமத்துகளையும் அருட்கொடைகளை பற்றி அல்லாஹு தஆலா வர்ணித்திருக்கின்றான். நாம் அதை பார்த்து அதை படித்து அதில் இருக்கக்கூடிய பண்புகளும் அதில் இருக்கக்கூடிய
வர்ணனைகளையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதே போல சுப்ஹானல்லாஹ் நாம் இந்த உலகத்தில் அன்புக்குரியவர்களே நம்முடைய தொழுகையாக இருக்கட்டும், நம்முடைய நோன்பாக இருக்கட்டும், நம்முடைய தராவியாக இருக்கட்டும், நாம் அனைவர்களுடைய நோக்கம் என்பதே என்ன? இந்த சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்றுதான், இந்த சொர்க்கத்தை பெற வேண்டும் என்றுதான், இந்த சொர்க்கவாசிகள் இந்த சொர்க்கத்தை நாம் புகுவதற்காக இந்த சொர்க்கத்தில் நாம செல்வதற்காக தான் நாம் முயற்சி செய்கின்றோம். இதற்காக தான் நாம் தராவியான தொழுகையாக இருக்கட்டும், தஹஜுதான தொழுகையாக இருக்கட்டும், மற்ற ஏனைய அமல்களாக இருக்கட்டும், அனைத்துமே நாம் செய்கின்றோம் என்றால் சுப்ஹானல்லாஹ் நம்முடைய ஒரே ஒரு நோக்கம் அன்புக்குரியவர்களே, ஃபமன் ஸுஹ்ஸிஹ அனின் நாரி வ உத்கிலல் ஜன்னத ஃபகத் ஃபாஸ், எவர் நரகத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டாரோ பிறகு சொர்க்கத்தில் நுழைய செய்யப்பட்டாரோ அவர் மகத்தான வெற்றியை அடைந்து விட்டால் இதற்காக நாம் முயற்சி செய்ய வேண்டும். இந்த சொர்க்கத்தை அடைவதற்காக முயற்சி செய்ய வேண்டும். நரகத்திலிருந்து நாம் பாதுகாக்க வேண்டும். சுப்ஹானல்லாஹ் இந்த சொர்க்கத்தை விரும்பக்கூடியவர்களுக்கு அல்லாஹு தஆலா இந்த சொர்க்கத்தை கேட்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தை கொடுக்கின்றான். அன்புக்குரியவர்களே, ஹதீஸில் வருகின்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், எவர்கள் இந்த உலகத்தில் ஒவ்வொரு நாளிலும் எந்த ஒரு அடியான் ஒவ்வொரு நாளிலும் சொர்க்கத்தை என் அல்லாஹ்விடம் 3 தடவை கேட்பானோ, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுகல் ஜன்ன, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுகல் ஜன்ன, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுகல் ஜன்ன என்று கேட்கும் பொழுது அந்த சொர்க்கமே அல்லாஹ்விடம் முறையிடுகின்றது, பரிந்துரை செய்கின்றது, ரப்புல் ஆலமீனே, என்னுடைய இரட்சகனே, இவன் என்னை கேட்கின்றான், இவனுக்கு எனக்குள் வருவதற்குரிய பாக்கியத்தை நீ கொடுத்தருள்வாயாக என்று சொர்க்கம் கேட்கின்றது. அன்புக்குரியவர்களே, ஆக நம்முடைய ஒவ்வொரு நாளிலும் நாம் நம்முடைய துஆக்களில் நம்முடைய திக்ருகளில் நாம் சொர்க்கத்தை விரும்பக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அதே போல எந்த ஒரு மனிதன் இந்த உலகத்தில் நரகத்துடைய பாதுகாப்பை கேட்கின்றானோ, நரகத்திலிருந்து பாதுகாப்பை விரும்புகின்றானோ, அவன் இந்த உலகத்தில் 3 தடவை அல்லாஹும்ம அஜிர்னா மினன் நார், அல்லாஹும்ம அஜிர்னா மினன் நார், அல்லாஹும்ம அஜிர்னி மினன் நார் என்று துஆவை கேட்கின்றானோ, அல்லாஹ் என்னை நரகத்திலிருந்து பாதுகாப்பாயாக, நரகத்துடைய இந்த தண்டனையிலிருந்து, நெருப்புடைய தண்டனையிலிருந்து என்னை பாதுகாப்பாய் என்று கேட்கும் பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுக்கு அந்த நரகமே அவனிடம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீனிடம் பரிந்துரை செய்கின்ற, யா அல்லாஹ், இவன் என்னை விட்டு அவன் உன்னுடைய பாதுகாவல் தேடுகின்றான், நீ அவனுக்கு பாதுகாப்பு கொடுப்பாயாக என்று நரகம் அல்லாஹ்விடம் பரிந்துரை செய்கின்றது. ஆக நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய ஒவ்வொரு நாளும் கழியும் பொழுது நாம் சொர்க்கத்தை விரும்பக்கூடியவர்களாகவும் சொர்க்கத்தை கேட்டவர்களும் நரகத்திலிருந்து பாதுகாப்பு தேடியவர்களாக நாம் ஆக்க வேண்டும் என்பது. அதே போல சுப்ஹானல்லாஹ் அல்லாஹுடைய முகத்தை பார்ப்பதற்காகவும் அல்லாஹ்வுடைய அந்த முகத்தை பார்ப்பதற்காகவும் நாம் அல்லாஹ்விடம் அதிகமாக துஆ கேட்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸ் முஸ்னத் அஹ்மதில் வரக்கூடிய ஹதீஸில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக துஆ கேட்பார்கள். அல்லாஹும்ம அஸ்அலுக நஈமன் லா யன்ஃபத் வ அஸ்அலுக குர்ரத ஐனின் லா தன்கதி வ அஸ்அலுக الرضا بعد القضاء واسالك برد العيش بعد الموت واسالك لذة النظر الى وجهك. யா அல்லாஹ், உன்னுடைய திருமுகத்தை பார்க்கக்கூடிய அந்த விருப்பத்தையும் அந்த ருசியையும் எனக்கு கொடுப்பாயாக, என்னுடைய கண்களுடைய குளிர்ச்சியாக நீ ஆக்குவாயாக. வஷௌக இலா லிகாயிக், உன்னை சந்திக்கக்கூடிய அந்த விருப்பத்தையும் என்னுடைய மனதில் நீ ஏற்படுத்துவாயாக என்று அதிகமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கேட்பார்கள். ஆக நம்முடைய வாழ்க்கையில் இந்த துஆக்கள் இருக்க வேண்டும். கண்டிப்பாக அல்லாஹ்விடம் கேட்கக்கூடிய துஆக்கள் குறிப்பாக நோன்புடைய நேரத்திலும் சரி, தஹஜ்ஜுடைய நேரத்திலும் சரி, மற்ற ஏனைய நல்ல அமல்களுக்கு செய்யும் பொழுது அல்லாஹ்விடம் நாம் கேட்கக்கூடிய துஆவை அல்லாஹு தஆலா அங்கீகரிக்கின்றான். அல்லாஹு தஆலா கண்டிப்பாக நமக்கு இதை அளிக்கக்கூடியவனாக இருக்கின்றான். அதே போல கடைசியாக நாம் பார்க்கும் பொழுது அன்புக்குரியவர்களே, நாம் இந்த ரமதானுடைய மாதத்துடைய கடைசியை நாம் அடைந்திருக்கின்றோம். இதற்கு பிறகு நமக்கு இந்த ரமதானுடைய மாதம் வருமா இல்லையா என்று தெரியாது. சுப்ஹானல்லாஹ், இந்த ரமதானுடைய மாதத்தை அடைந்து நாம் நம்முடைய பாவங்களுக்கு மன்னிப்பு தேடாவிட்டால் நம்மை விட கைசேதமானவர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள். அல்லாஹ் அப்படிப்பட்ட நிலைமையில் இருந்து நம்மை பாதுகாக்க வேண்டும். ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், இந்த ரமதானை அடைந்து ஒரு மனிதன் அவன் தன்னுடைய பாவ மன்னிப்பை அவன் தூய்மைப்படுத்திக் கொள்ளவில்லை என்றால், அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு தேடிக் கொள்ளவில்லை என்றால் அவன் நாசமாகட்டும் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் துஆ கேட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு ஆமீன் கூறினார்கள். ஆக அப்படிப்பட்ட ஒரு துர்பாக்கிய நிலையில் நாம் ஆகக்கூடாது. அல்லாஹ்விடம் இந்த இருக்கக்கூடிய இந்த சொற்பமான நாட்களில் இருக்கக்கூடிய இந்த அற்பமான நாட்களை நாம் கொண்டு நாம் இதற்கு முன்னால் எவ்வளவு நாம் ஒரு
பொருட்படுத்தாமல் இருந்தாலும் சரி, இருக்கக்கூடிய நாட்கள் அன்புக்குறர்களே அல்லாஹ்விடம் பன்றாடி அல்லாஹ்விடம் முறையிட்டு நம்முடைய பாவங்களுக்கு நாம் பாவமன்னிப்பு தேட வேண்டும். மற்றும் சொர்க்கத்தை பெறுவதற்காக நாம் முயற்சி செய்ய வேண்டும். அன்புக்குறர்களே, அந்த நிரந்தரமான வாழ்க்கை சுப்ஹானல்லாஹ் அதுதான் நிரந்தரமாக இருக்கும். இந்த உலக வாழ்க்கை என்பது அன்புக்குறர்களே இது ஒரு அற்பமான ஒரு வாழ்க்கை, இது நிலையில்லா ஒரு வாழ்க்கையாக இருக்கின்றது. ஆக அந்த நிலையான வாழ்க்கைக்காக நாம் முயற்சி செய்ய வேண்டும் அன்புக்குறர்களே. ஏனென்றால் அல்லாஹு தஆலா நம் அனைவர்களுக்கும் இந்த நிலையான மார்க்கத்தை, நிலையான இந்த சொர்க்கத்தை பெறக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கியருள்வானாக. அல்லாஹு தஆலா நாம் சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை அல்லாஹு தஆலா நமக்கு இந்த பாக்கியத்தை கொடுப்பானாக. அல்லாஹு தஆலாவிடம் நான் துஆ கேட்கிறேன். அல்லாஹு தஆலா, யா அல்லாஹ், உன்னுடைய சுவனங்களில் நிரந்தரமாக தங்கி வாழும் பாக்கியத்தை எங்களுக்கு வழங்குவாயாக. அங்கு உனது உவப்பை எங்கள் மீது அருள்வாயாக. உன் முகத்தை காண்பதன் இன்பத்தையும் உனது சந்திப்பின் ஆர்வத்தையும் எங்களுக்கு வழங்குவாயாக. ஆமீன். வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.